Welcome back to our channel Light Up Pasikithu with me Shweta and Cal. We would like to start off this video by saying a big thank you. Neenga ellarum the love and support engalukku rombave encouraging and motivating ah irundhuke. And yes, we will strive our best to keep improving. On that note, we have two special guests with us who want to share their feedback on our first recipe. So vaanga avanga kitta poi kepom. Hi Kokila auntie and Sapna Sundari, welcome to our channel. Hi. Vanakkam. Call me just Swapna. இவளுக்கு வேற வேலை இல்லை, இன்னும் அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காதீங்க. இன்டர்வியூ ஆரம்பிங்க. நீங்க எங்க ஃபர்ஸ்ட் ரெசிபி பனானா பேன்கேக் ட்ரை பண்ணேன்னு சொன்னீங்கல்ல, எப்படி இருந்துச்சுன்னு எங்க வியூவர்ஸ்க்கு கொஞ்சம் சொல்றீங்களா? அது பேன்கேக் சூப்பரா இருந்ததுமா. பனானாவும் வந்து என்ன ஒரு காம்பினேஷன். ஆமாமா, ரொம்ப கஷ்டமான டிஷ்ல சும்மா எனக்கு பசிக்கல நைஸா கிச்சன்ல போய் தின்னல லைட்டா பசிக்கலாம் லைட்டா. நீங்க அதெல்லாம் ஒன்றும் டென்ஷன் ஹெல்த்தியான ஸ்நாக்கை கண்டிப்பா எல்லாரும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். சரிங்களா? Thank you Kokila auntie and Sapna Sundari. Swapna. Sorry, Swapna. Bye. So வாங்க இன்னைக்கு ரெசிபிக்கு போலாம். இன்னைக்கு நம்ம பண்ண போற டிஷ் வந்து prawn momos. அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். இது வந்து மைதா, சப்பாத்திக்கு வரவி வைக்கிற மாதிரி மைதா வரவி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் prawn ஒரு கப், வெங்காயம் ஒரு கப், கேபேஜ் ஒரு கப், ஒரு 4 இல்லைன்னா 5 பல்லு பூண்டு அண்ட் அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஜிஞ்சரும் தேவைப்படும். கொத்தமல்லி இலை, ஒரு 3 பச்சை மிளகா, உப்பு தேவையான அளவு, பெப்பர், ஆயில். ஹீட் பண்ண பாத்திரத்தை எண்ணெயை ஆட் பண்ணிட்டு அது கூட வெங்காயம் ஆட் பண்ணி வெங்காயத்தை நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆன உடனே இந்த இஞ்சி பூண்டையும் சில்லியும் ஆட் பண்ணுறேன். அடுத்தது கேபேஜையும் பெப்பர் அண்ட் சால்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்க ப்ரானை இதில் ஆட் பண்ணிடலாம். இது வந்து 1 மினிட்டுக்கு தான் குக் பண்ணணும். கடைசியில் கொத்தமல்லியா இதில் ஆட் பண்ணிடலாம். உருட்டி வச்ச மைதா மாவை இப்போ இந்த சைஸ் ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பண்ணி வச்சிருக்க மிக்ஸர் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து இதுல ஸ்டஃப் பண்ணணும். இட்லி சட்டியில தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் மோமோஸை வந்து உள்ள வச்சிடலாம். மோமோஸ்க்கு தேவையான ரெட் சட்னியை நம்ம பண்ணலாம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட் வந்து 3 தக்காளி, ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 10 ரெட் சில்லி. இந்த ரெட் சில்லி யூஸ் பண்ணோம்னா கலர் நல்லா வரும். தண்ணி கொதிச்சுட்டு தக்காளியை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கிராஸை ஸ்லிப் பண்ணுங்க. கொதிச்சதுக்கு அப்புறம் பீல் பண்ண ஈஸியா இருக்கும். தக்காளி, சில்லி, பூண்டு வெந்ததுக்கு அப்புறம் கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். சட்னி ரெடி ஆயிட்டு. prawn momos with red chutney ready. We hope you enjoyed the video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா please give it a thumbs up. Also don't forget to subscribe to our channel and பக்கத்துல இருக்க bell icon அமுக்குங்க. We'll see you soon in another video. Bye.